லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. அண்ணன் சுரேஷ் பிறந்த நாள்லயே போட்டோம். புன்னை பாலாவின் பகீர் வாக்குமூலம். ஆருத்ரா, ஆம்ஸ்ட்ராங், ஆற்காடு சுரேஷ். தென்னரசுவில் தொடங்கிய பகை வரலாறு. 3 புள்ளிகளை இணைக்கும் முழு பின்னணி. இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை. சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரின் வீட்டின் அருகே இருசக்கர வாகனங்களில் 6 பேர் கொண்ட கும்பல் வந்துள்ளது. இந்த கும்பல் ஆம்ஸ்ட்ராங்கை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆம்ஸ்ட்ராங் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தப்பியோடிய மர்ம கும்பலை இரவோடு இரவாக கைது செய்தனர். சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களைப் போல் உடை அணிந்து கொண்டு வந்த மர்ம நபர்களில் 4 பேர் முன்கூட்டியே வேவு பார்த்த நிலையில் இன்னொரு 6 பேர் அவரை வெட்டி சாய்த்துள்ளனர். கொலை நிகழ்ந்த இடத்தின் அருகே பிரபல உணவகம் இருப்பதையும் அங்கு எப்போதும் தனியார் உணவு டெலிவரி ஊழியர்கள் குவிந்திருப்பதையும் சாதகமாக பயன்படுத்தி அதே சீருடையில் வந்து சரியாக திட்டமிட்டு கொலை நிகழ்த்தப்பட்டுள்ளது என போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. மாநிலம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு சென்னை வருவதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். இது குறித்து மாயாவதி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது: தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியின் கடின உழைப்பாளி மற்றும் அர்ப்பணிப்புள்ள தலைவரும் மாநில கட்சி தலைவருமான கே. ஆம்ஸ்ட்ராங் வெள்ளிக்கிழமை மாலை அவரது சென்னை இல்லத்திற்கு வெளியே கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சமூகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அரசு உடனடியாக கடுமையான மற்றும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மிகவும் சோகமான மற்றும் கவலையளிக்கும் இந்த சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கிற்கு அஞ்சலி செலுத்தவும், துயரத்தில் இருக்கும் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறவும் சென்னை செல்ல திட்டமிட்டுள்ளேன். அமைதியையும் ஒழுங்கையும் பராமரிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் என மாயாவதி பதிவிட்டுள்ளார். இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சம்பவம் தொடர்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னை பாலா, ராமு, திருமலை, செல்வராஜ், அருள் உள்ளிட்ட 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் கடந்த ஆண்டு ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழியாக ஆற்காடு சுரேஷின் சகோதரர் தனது கூட்டாளிகளோடு இந்த கொலையை செய்துள்ளதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் என சொல்லப்படுகிறது. மேலும் ஆற்காடு சுரேஷின் சகோதரர் புன்னை பாலா கூறுகையில், அண்ணன் சுரேஷின் பிறந்த நாளிலேயே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்துவிட்டோம். அண்ணனுக்கு பிறகு என்னையும் மிரட்டியதால் எனது மனைவி பயந்து கொண்டு என்னை விட்டு சென்றுள்ளார். அதனால் சிறை நண்பர்களுடன் சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றோம் என பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மேற்கொண்டு நாம் விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆருத்ரா நிதி நிறுவனம், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், ரவுடி ஆற்காடு சுரேஷ் என இந்த கொலை முக்கோணங்களை இணைக்கிறது. சமீபத்தில் ஆருத்ரா மோசடி நிறுவனம் தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங் தரப்புக்கும் ஆற்காடு சுரேஷ் தரப்புக்கும் இடையே மோதல் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மோதலை தெரிந்து கொள்ளும் முன்பு புளியந்தோப்பு வெங்கடேசபுரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி பாம் சரவணனின் தம்பி தென்னரசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தென்னரசு பகுஜன் சமாஜ் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்தவர். கடந்த 2015ஆம் ஆண்டு இவரை ஆற்காடு சுரேஷ் டீம் படுகொலை செய்தது. இந்த தென்னரசுவின் கொலைக்கு பழிக்கு பழி தீர்க்கும் விதமாகவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஆற்காடு சுரேஷை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்பட்டது. ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கில் அதிமுக நிர்வாகி ஜான் கென்னடி, அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் உட்பட 13 பேர் கைது செய்யப்பட்டனர். இருப்பினும் ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்ட்ராங் தான் காரணம் என ஆற்காடு சுரேஷின் கூட்டாளிகள் நம்பி வந்துள்ளனர். ஆனால் இந்த வழக்கில் ஆம்ஸ்ட்ராங்கின் பெயர் கூட சேர்க்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து
ஆம்ஸ்ட்ராங் மீது ஆற்காடு சுரேஷ் தரப்பினருக்கு வன்மம் வளர்ந்துள்ளது. அதன் பிறகான பஞ்சாயத்துகளில் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் ஆற்காடு சுரேஷின் தம்பி புன்னைபாலா தரப்பினருக்கு மீண்டும் மீண்டும் மோதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் சிக்கி பணம் இழந்தவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டால் பணம் திரும்ப கிடைத்துள்ளது. இதையடுத்து ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாள் அல்லது நினைவு நாளுக்குள் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய அவர்கள் தரப்பு பல மாதங்களாக திட்டமிட்டிருந்த நிலையில் சுரேஷின் பிறந்த நாளான ஜூலை 5ஆம் தேதியன்றே அதை செய்து முடித்துள்ளனர். மறுபுறம் ஆம்ஸ்ட்ராங் கையில் துப்பாக்கி இல்லாத சமயமாக பார்த்து, அவருடன் ஆதரவாளர்கள் இல்லாத சமயமாக பார்த்து இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த விசிக தலைவர் திருமாவளவன் கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல, உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினர் விரைந்து கைது செய்ய வேண்டும். 8 பேர் சரணடைந்து விட்டதால் புலன் விசாரணையை காவல்துறை இத்தோடு முடித்துவிடக் கூடாது. ஆம்ஸ்ட்ராங் போன்றோருக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பு அளித்திருக்க வேண்டும். கூலிப்படை கும்பலை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர வேண்டும். பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.